எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பைரவா கிருபாகரன் பேசுறேன். பிறர் உயர நாம் உயர்வோம். நேத்து நம்ம ட்ரேட் சென்டர்ல ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவை பத்தி தான் நேத்து இரவுல இருந்து இன்னும் வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாவுடைய பேச்சுக்கள் தான் எல்லா சோசியல் மீடியா நெட்வொர்க்லயும் வலம் வரும். அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் இன்னும் என்னென்ன இருக்கோ அதில் எல்லாமே இந்த பேச்சுக்கள் தான் அடிபடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஊடகத்துறை, பத்திரிகை துறை, தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு விஷயம்தான் ஒரு 5-6 மாதத்துக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டிலேயே நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்க வீட்டிலேயே இந்த விழாவில் வந்த பேச்சை பத்தி யாருமே பேசாம இருந்திருக்க மாட்டீங்க. குட்டீஸ் சுட்டீஸ் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த விழாவில் நடந்த பேச்சை பத்தி தான் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, பேசிக்கிட்டும் வந்திருப்பீங்க. நம்ம அன்றாடம் போய் வெளியே போய் பொருட்கள் வாங்குவோம், காய்கறி, மளிகை கடை, டீ கடைக்கு போவோம். எல்லா இடத்துலையும் இந்த பேச்சு தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து இந்த பேச்சு தான் ஓடிட்டு இருக்கோம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் விகடன் குழுமம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு கம்பெனியும் இணைந்து வெளியிடுறாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழா, அந்த புத்தகத்துக்கான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட வெளியீட்டு திருவிழா. நேற்று டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இறந்த நாள். இந்த நாளில் இந்த புத்தகத்தை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே இந்த வெளியீட்டு விழாவை பிளான் பண்ணி நேத்து அந்த வெளியீட்டு விழா சிறப்பாகவே நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லலாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய காரசாரமான விவாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்திருந்த சீஃப் கெஸ்ட் அவங்க தான் பெரிய ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்குங்க. அப்படி யார் யாரெல்லாம் இந்த விழாவுக்கான சீஃப் கெஸ்டா வந்தாங்க அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். 1 அவல் விகடன் குழுமத்துடைய ஹெட் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருந்தாங்க. இன்னொன்னு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அவர்கள் வந்திருந்தாங்க. இவருடைய கதை தான் ஜெய்பீம் கதை அப்படின்னு கூட சொல்லலாம். இவரை தழுவி தான் வந்தது சூர்யா அவர்கள் நடித்த வெற்றி திரைப்படம் ஜெய்பீம் மற்றும் ஆனந்த் டெல்டும்டே. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கருடைய பேரன் சொல்லலாம். அதாவது அம்பேத்கர் அவர்களுடைய பேத்தியை தான் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதனால அவருடைய பேரன் கூட சொல்லலாம். அவல் விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு கம்பெனி, வாய்ஸ் ஆஃப் காமன்ற கம்பெனியை டீம்மேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இப்போ இவங்க எல்லாரையும் சீஃப் கெஸ்டா அழைச்சி இன்னொருத்தர் தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுலேயே பெரிய பேசு பொருளா மாற்றப்பட்டவர். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் பொது நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுங்க. இந்த நிகழ்ச்சியில
முதல்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியோட ஸ்டார்ட்டிங் தொடக்கத்துல திரு விஜய், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரா வராரு. அப்ப 2 புறங்கள்லயும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றின குறிப்புகள்லாம் 2 பக்கத்துலயுமே ஒரு பேனர் வாயிலா போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த மாதிரியே வராரு. வந்துட்டே இருக்கும்போது கையிலேயே வந்து ஒரு ரோஜா மாலையோட வராரு. அண்ணல் அம்பேத்கருடைய முழு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்கள் ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கையில கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வச்சிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்தை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய கையில இருந்து வாங்குற மாதிரியான ஒரு புகைப்படமும் எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்களோடு அமர்ந்து செல்ஃபிகளை எடுத்து அந்த புகைப்படத்தையும் வெளியே விட்டிருக்காரு. சரி, அம்பேத்கருக்கும் தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவுடைய கொள்கை தலைவர்கள்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒருவர். அதனால கொள்கையின் படி இந்த திருவிழாவுக்கு, புத்தக வெளியீட்டு திருவிழாவுக்கு அவர் அழைக்கப்பட்டார். அந்த நிகழ்வுகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அரங்கத்துக்குள்ள வராங்க. அரங்கத்துக்கு உள்ள வந்து மேடைக்கு கீழே இருக்கிற இருக்கைகள்ல அமர்றாங்க. மேடையில வந்து சில பல பாடல்கள் ஒளிபரப்பப்படுது. அது மட்டும் இல்லாம அறிவு பாடகர் அவரும் வந்திருக்காரு. திருக்குறள் அறிவுன்னு சொல்லுவாங்க, அவரும் வந்திருக்காரு. அவரும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அவர் ஒரு பாடல் பாடின மாதிரியே மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து அண்ணல் அம்பேத்கருடைய முழு திருவுருவ சிலைய தளபதி விஜய் அவர்களுக்கு பரிசளிக்கிறார். அப்புறமா மேடையில பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு முடிஞ்ச நிலையில மேடையில தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. ஒரு டிவி நிகழ்ச்சி, டிவில பாடல் பாடுற நிகழ்ச்சி வரும் இல்லையா, அந்த பாடல் பாடுற நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு பெண் அவர்கள் தான் இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. பாடி முடிச்சதும் மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து திரு தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போனாங்க. அப்போ விஜய் அவர்கள் அதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஒரு செல்ஃபியாவது எடுத்துக்கிறேன்னு கேட்கவும் செல்ஃபி எடுத்துக்கினாங்க அந்த பாடகியோட. அது வந்து நிகழ்ச்சிகரமான சம்பவமா அந்த மேடையில நடந்தது, அந்த விழா நிகழ்ச்சியில நடந்தது. அதுவும் ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்திருந்த சீஃப் கெஸ்ட் எல்லாமே வந்து மேடைக்கு அழைக்கப்படுறாங்க. அந்த விழாவுடைய தொகுப்பாளினி யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யதர்ஷினி. எல்லாராலையுமே செல்லமா டிடி டிடி அப்படின்னு சுருக்கி ஷார்ட்டா சொல்லுவாங்க. திவ்யதர்ஷினி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய, அதுவும் பொலிட்டிக்கல் விஷயமான ஒரு விழா மேடையில தொகுப்பாளினியா வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்களுக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம லைனா அதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் பேசுறாங்க. கரெக்டா புத்தக வெளியீட்டு நேரமும் வருது. புத்தகத்தை வெளியிடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய சைஸ்ல மேடையில இருந்து புத்தகமா ஒரு பெரிய சைஸ்ல ஒரு வீல்ல வந்து வெளியே வருது. வெளியே வந்த பார்த்தா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு போட்டு அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. கை இருக்கிற புத்தகத்தை வந்து முதல் புத்தகத்தை தளபதி தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் எல்லாருக்கும் வெளியிடுறாரு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். விகடன் குழுமத்தின் 8 ஸ்ரீனிவாசன் அவர்களும் பெற்றுக்கொள்கிறார். முன்னாள்
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்களும் பெற்றுக்கொள்கிறார். ஆனந்த் டெல்டும்டே அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் பெற்றுக்கொள்கிறார். அது மட்டும் அல்லாமல் வேங்கை வயல் விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வேங்கை வயலுடைய விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த ஆட்களுக்கும் வெளிக்கொண்டு வந்தவர்களுக்கும் இந்த புத்தகம் பரிசளிக்கப்படுது. அவர்களுக்கு தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதையும் செய்யறாரு அந்த மேடையிலேயே. அதுக்கப்புறமா ஒருவர் பின் ஒருவராக பேச முற்படுறாங்க. அவல் விகடன் குழுமத்தோடைய 8 சீனிவாசன் அவர்கள் பேச முற்படுறாரு. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எந்த கட்சிக்குமே சார்பு இல்லை, எந்த கட்சியுமே சார்ந்தும் இல்லை. நாங்க டிஎம்கேவை பத்தி எதனா ஒரு விஷயம் போட்டோம்னா உடனே எங்களை சங்கின்னு சொல்லுவாங்க. அதே நாங்க பிஜேபியை பத்தி எதனா ஒரு விஷயம் போட்டோம்னா 200 ரூபா ஊப்பின்னு எங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டு நாங்க எதுக்குமே கஷ்டப்படல, துயரப்படல, எதுவுமே படல. ஏன் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா தான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரு பேசிட்டு போனாரு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நீதிபதி சந்துரு அவர்களும் பேசுறப்போ என்ன சொல்றாருன்னா, தீண்டாமை ஒழிப்பு பற்றின விஷயங்களை சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் பேச முற்படுறாரு. அவர்களும் இதே ஒரு நீதிபதி சந்துரு அவர்களுடைய விஷயமும் ஆனந்த் டெல்டும்டே அவர்களுடைய விஷயமும் ஒரே மாதிரியான கண்டென்ட்டோடயே அமைஞ்சதுதான் சிறப்பு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேச முற்படுறார். அவர் பேசுறப்போ என்ன சொல்றாருன்னா, பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னவர் தான் அம்பேத்கர் அவர்கள். ஆனா பிறப்பால யாருமே முதலமைச்சரோ பதவியிலோ வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். இத யாரு சொன்னாருன்றது எல்லாருக்குமே தெரியும். பிறப்பால் முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு யாருக்கும் வரக்கூடாது. பிறப்பால் அனைவரும் சமம்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் முன்வைக்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேச வராரு. மேடைக்கு மைக்குக்கு வராரு. அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு சின்ன பையன் குட்டி ஸ்டோரி மாதிரிதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல படிக்கும்போது அவ்வளோ ஒரு தீண்டாமை கொடுமைய அனுபவிச்சாரு. மற்ற பசங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைச்சது, ஆனா அவருக்கு தண்ணி கிடைக்கல. அப்படி இருந்த நிலைமையில அவர் படிச்சு பெரிய ஆளாகி போய் நியூயார்க்குன்ற ஒரு நகரம், நியூயார்க் நகரம் நம்மளாம் வெக்கேஷனுக்காக போவோம், பிக்னிக் ஸ்பாட்டா போவோம், ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக போவோம். ஆனா அவரு அந்த இடத்துல போய் உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியில படிச்சு பாரிஸ்டர் பட்டம்லாம் வாங்கி நம்ம இந்தியாவுக்கு ஒரு அரசு பொறுப்புல இருக்காரு. அப்போ ஒரு ஊர்ல ஒரு விழாவுக்காக அவர் அழைக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு விழாவுக்கு போறவரு ஒரு வண்டியில ஏறுறாரு. அந்த வண்டியில இருக்கிறவரு இவர் ஏன்னா ஒரு தீண்டாமையா நினைச்சு அவர் வண்டியில இருந்து கீழே இறங்குறாரு. நீங்க ஓட்டின்னு போங்கன்னு சொல்றாரு. அவர் ஒரு அரசு பொறுப்புல இருக்கும்போது கூட அவரை பார்த்தா தீண்டாமை தான் ஆகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கதைலாம் சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2026 ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றாரு. 2026 ஞாபகம் இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைரக்ட் அட்டாக் ஒன்றிய அரசு மேலதான் தாக்குறாரு. மணிப்பூர் விஷயம் ஞாபகம் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் கூட யாருமே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அந்த மணிப்பூர் விஷயம் பத்தி எரியுது எல்லா இடத்துலயும். ஆனா அத பத்தி ஒன்றிய அரசு எந்த ஒரு கவனமும் எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வேங்கை வயல் விஷயம். வேங்கை வயல்ல என்னெல்லாம் நடந்தது?
வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மனித மலத்தை கலக்குறாங்க. ஒரு ஊரே குடிக்குது. அந்த தண்ணியில மனித மலத்தை கலக்கிறவங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க பாருங்க. எவ்வளோ ஒரு வஞ்சக நெஞ்சம் கொண்டவங்களா இருந்திருப்பாங்க. அந்த தண்ணியில போய் மலத்தை கலக்கலாமா? தப்பு இல்லையா? வேங்கை வயல்ல இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்ததுங்க. அந்த கொடுமைய நடந்ததுன்னு வெளியே கொண்டு வந்தவங்களுக்கு தான் இந்த விழாவோட மேடையில தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தி அவர்களுக்கும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகத்தை நினைவு பரிசா கொடுத்தாங்க. இருமாப்போடு இருக்காதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல வெறும் கூட்டணி பலத்தை வச்சு 200 வெல்வோம் அப்படின்னு இருமாப்போடையும் எகத்தாளத்தோடையும் பேசுற உங்களுக்கு 2026ல மக்களே அந்த 200 உங்களுக்கு மைனஸ் ஆக்கிடுவாங்க. எப்பயுமே இருமாப்போட இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லி நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. ஒரே ஒரு விஷயம், கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்றார். கடைசியா திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பற்றி ஒரு சில விஷயத்த சொல்றாரு. கூட்டணி சார்ந்து உங்களுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு அவருடைய மனசு நம்மள்தான் இருக்கும், இங்கதான் அவருடைய மனசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடறாருங்க. அதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஒரு ஏர்போர்ட்ல வச்சு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறதும் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் எதுவுமே வரல. அந்த பேச்சை நான் முழுசுமா மறுக்கிறேன். அவருடைய பேச்சுக்கு அந்த ஒரு பேச்சுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். அந்த மாதிரியான இடத்துல நானும் இல்ல, என்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் இல்ல. நாங்க யாருடைய மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டோம். நாங்க அண்ணல் அம்பேத்கருடைய வாரிசுகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இதுதாங்க அந்த இடத்தோட சுவாரஸ்யம். இதே மாதிரியான இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு செய்தியுடனும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பைரவா கிருபாகரன். நீங்க பைரவா ஸ்பீக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு பைரவா ஸ்பீக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரியான வீடியோ கண்டென்ட்டுகள் உங்களை நேரடியா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.